வணக்கம். இதை பாருங்க, இந்த பப்ளி தோட்டத்தில் எல்லாமே இந்த களை செடியை பிடுங்கிறதுக்காக நம்மளை வர சொன்னாங்க. இன்னும் 2 பேர் வந்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம். இதை பாருங்க, அதாவது நம்ம மருந்தடிச்சு எல்லா களையுமே சாவடிச்சிட்டோம். ஆனால் இந்த பார்த்தினியம் என்கிற விஷ செடியை மட்டும் நம்மளால் சாவடிக்க முடியல. காரணம் என்னடனா, எல்லா மருந்தும் இந்த பார்த்தினியம் என்கிற விஷ செடிக்குள்ள அடக்கும். ஏன்னா அந்த விஷத்தன்மை உள்ள மருந்துகளை விட இந்த பார்த்தினியம் என்கிற விஷ செடி அவ்வளோ விஷங்க. அந்த விஷத்தை இந்த விஷம் முடிச்சிடும். அதுபோல தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை இலவசம் என்கிற பெயரில் இலவசத்தை கொடுத்து தமிழர்களை அழித்து விட்டு இப்போது தமிழர்களாய் திராவிடர்கள் உழவுகிறார்கள். அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி போல இந்த மண் பயனுற மக்கள் நலம் காத்திட நாளும் ஒரு திட்டத்தை சட்டமாக்க துடிக்கும். இந்த உழவு தொழிலை காக்க உழவர்களில் ஒருவராய் இருக்கும் எங்கள் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2009 மத்திய அமைச்சராக இருந்தபோது அவர் படைத்த சாதனைகளையும் செய்த போதனைகளையும் தெரியாத மக்களிடமும் தெரிய வைக்க எடுத்த படம் ஆஷா. இந்த ஆளும் அரசின் சாதனையும் ஆண்ட அரசின் சாதனையும் எடுத்து காட்ட எடுத்த படம் சீசா. மக்களே, மறவாதீர், வாக்களிப்பீர், நமது சின்னம் மாம்பழம். அதற்கு வாக்களித்தால் என்றும் இல்லை நமக்கு பயம். நாம் சொல்வது உண்மை, இதை புரிந்து கொண்டால் நன்மை. மறவாதீர் மக்களே, நமது சின்னம் மாம்பழம். வாக்களித்தால் இல்லை பயம். வாங்க, இந்த கலசேரி உரம் போடுவோம் பாருங்க. நீக்க மரம் நிறைஞ்சு பாருங்க. இதை எந்த மருந்தாச்சும் ஒன்றும் பண்ணல.